ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட டிடிஎஸ் தேஜஸ். இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிடிஎஸ் சான் ஆண்ட்ரஸோட கேம் ப்ளே வீடியோ தான் இது. இந்த ஒரு ஜிடிஎஸ் சான் ஆண்ட்ரஸ் நான் மொபைலில் தான் விளையாட போகிறேன். என்னோடய மொபைல் வந்து 6GB ரேம், அதனால் இந்த ஒரு கிளாரிட்டி வந்து வருது. உங்களோட மொபைலோட ஜிபி வந்து ரேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட சிஜே. இப்போ நம்ம வந்து அவன் நார்மலாக எங்கே லேண்ட் ஆகணும் அங்கே தான் லேண்ட் ஆகிட்ருக்கோம். இந்த மொபைல் எடிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் மேப் கிடச்சிரும். பட் வந்து அங்கே பிளாக் தான் பண்ணியிருப்பாங்க. அது இனி நான் வந்து இது பண்ண கிடையாது. அண்ட் வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி கிளேர் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. அது வேறு எதுவும் கிடையாது. நம்ம வந்து ரெக்கார்டரில் கரெக்டாக காமிக்க மாட்டேங்குது. இப்போ நான் வந்து ஒரு கார் எடுத்துகிட்டேன். ஆமாம், அப்பப்போ மங்கலாயிட்டே இருக்குது. அது ரெவல்யூஷன் கரெக்டாக இல்லை. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ட்ரெயின்லேருந்து நம்ம தப்பிச்சோம். நம்ம வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மலைக்கு தான் போகிறோம். அதாவது மலைக்கு கிடையாது, மலையில் போகிற ரோடு. அந்த ரோட்டில் அப்படி நம்ம நேராக போகணும். அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி நேராக போய் எங்கேருந்து கீழே இறங்கணும் நம்ம. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்மளால் ஒரு ஹைவே பிடிக்க முடியும். நல்லா பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே கீழே போகலாம். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பறந்து போய் இதாக பண்ணால் சம்டைம்ஸ் வந்து கண்ட்ரோல் இருக்காது. அப்போவே எனக்கு கண்ட்ரோல் இல்லை. இது ஒரு இதில் வந்து ஹேண்டில் பண்ணிட்டேன் காரை. இப்போ நம்ம வந்து இதுதான் ஹைவே. ஆக்சுவலி இது வந்து சர்வீஸ் ரோடு மாதிரி. அந்த சைடு தான் வந்து ஹைவே. இந்த ஒரு கார் ஏதோ ஒரு 800cc போல் நல்லாவே போகுதுன்னா. அண்ட் நான் வந்து ஒரு 1 இயரோ 1.5 இயரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிடிஎஸ் சான் ஆண்ட்ரஸை நான் லேப்டாப்பில் விளையாண்டுட்ருந்தேன். உண்மையாகவே சொல்லணுன்னா அதை விட நம்ம மொபைலில் விளையாடுறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. உண்மையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ராக்ஸ்டார் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஎஸ் சான் ஆண்ட்ரஸை மொபைலில் செம்மையாகவே கொண்டு வந்துருந்தாங்க. இது வந்து உண்மையான ஒரு கேம் தான். நம்ம எந்த ஒரு டூப்புமே பண்ண கிடையாது. உண்மையான கேம் அப்படியே ஜாலியாக நம்ம பாட்டுக்கு ரைட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நான் வந்து இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு தெரியாத ரூட்ஸ் கூட்டிகிட்டு போக போகிறேன். அந்த ரூட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருனாலும் கிடையாது, சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ரூட் இருக்குன்னே தெரியாது. ஏன்னா அந்த ரூட் வந்து ஒரு குட்டி சிட்டியோட பேக் சைடில் இருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து லேண்ட் ஆனது ஒரு பெரிய சிட்டி. அங்கேருந்து அந்த சைடு போனோன்னா ஒரு குட்டி சிட்டி இருக்கும். அந்த சைடு தான் வந்து இதுதான் அந்த குட்டி சிட்டி. இப்போ நம்ம வந்து இந்த சிட்டியிலேருந்து பேக் சைடில் போனோன்னா அங்கே வந்து ஒரு ஹைவேன்னு சொல்லலாம், அல்லது வந்து பைபாஸ் மாதிரின்னு சொல்லலாம். அந்த இடத்துல டச் ஆகி போகணும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த சைடு போகலாம். அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம ஜிடிஎஸ் சான் ஆண்ட்ரஸில் ஆப்போசிட் கண்ட்ரிக்கு நம்ம வந்து இந்த பிளாக்டு ரோட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கடந்து எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கு நான் வந்து சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதை வந்து நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீடியோ கேளுங்க. இந்த மாதிரி வந்து பிளாக்டு ஏரியாஸ் எப்படி தாண்டி போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு அதோட வீடியோ வந்து ஒன்று போடுறேன். இப்போ வந்து வண்டி கிராஷ் ஆகிடுச்சு, வேறு வண்டி எடுக்கலான்னு பார்க்குறேன். அப்படி இறங்கிட்டோம். இப்போ நம்ம வந்து வேறு எதாவது நல்ல வண்டியாக ஒன்று எடுப்போம். லாரி வருது, நம்மளுக்கு லாரி தேவை கிடையாது. இந்த டைம் நான் ஒரு எஸ்யூவியாக எடுக்கலான்னு இருக்கேன். வந்துடுச்சு. எனக்கு வந்து இந்த எஸ்யூவி கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எஸ்யூவி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ஓட்டும்போது ஒரு நல்ல ஒரு பவராகவே இருக்கும். டீசெண்டான ஒரு பவர் தரும். அதனால் வந்து எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்கும். நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலாம். அண்ட் வந்து இந்த மாதிரி தான் நான் மற்ற டைம்லாம் வந்து க்ராஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். பட் வந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்துடும். அதில் இடித்து அந்த வண்டியே வந்து சிதறிடும். நல்ல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படியே நார்மலாக போகலாம். காய்ஸ் அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகும். ஐயோ இடிச்சிட்டேன்னா, எனக்கு தெரிஞ்சு பைக்கில் இடித்தா ஒன்றும் ஆகாது. போகலாம் காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது சம்டைம்ஸ் ஸ்ட்ரக் ஆகும். பட் வந்து உண்மையாக நான் விளையாடும்போது ஸ்ட்ரக் ஆகாது. நான் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணுறேன் அப்படின்ற காரணத்தினால கொஞ்சம் ரெசல்யூஷன் கம்மியாகி ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம வந்து 30 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. நம்மளோட எய்ம் வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட பெரிய எய்ம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் ரீச் பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். இப்போ நம்ம வந்து அந்த ஒரு ஹைவேக்கு அப்புறம் ஒரு குட்டி சிட்டி வரும். ஸோ இப்போ நம்ம அங்கேருந்து நம்ம இங்கே லெஃப்ட்டு ரைட்டுன்னு திரும்ப போகிறோம். ஆக்சுவலாக வந்து எனக்கு என்ன டவுட்னா, நான் இப்போ வரைக்குமே வந்து அந்த ஆப்போசிட் கண்ட்ரிக்கு போயிருக்கேன் ஒரு டைமு.
அந்த டைம் போய் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்களோட காரை எடுத்துகிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றுவேன். பட் இங்கே என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் கண்ட்ரியில் பைக்ஸ் அண்ட் கார்ஸ் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும். இதான் வந்து எனக்கு ஒரு ஆச்சரியம். நான் என்ன நினச்சேன்னா, அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பட் வந்து எப்பவுமே அது உண்மை கிடையாது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்ஸ்லாம் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து ஒரு வாக் த்ரூ வீடியோன்னு சொல்லலாம், அல்லது ஒரு கார் த்ரூ வீடியோன்னு சொல்லலாம். இந்த இடத்துலேருந்து போகலாம். பட் வந்து அங்கே போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் வந்து வேறு ரூட்லலாம் உங்களுக்கு போய் காமிப்பேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ நம்ம வந்து எங்கேயும் போகாமல் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ஓட்டிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு குட்டி கார் த்ரூ வீடியோ தான். அதாவது நம்ம காரை வச்சு இந்த ஒரு கொஞ்சம் ஏரியாஸை மட்டும் கவர் பண்ணுறோம். உங்களுக்கு கவர் பண்ணி நான் காமிக்கிறேன். வந்து எல்லா ஏரியாஸும்லாம் கிடையாது. எல்லா ஏரியாஸும் கவர் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு மொத்த ஏரியாவுமே மொத்த சிட்டியுமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஹைவே எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா சில பேர் ஃபஸ்ட் டைம் விளையாடுறவங்களுக்கு இந்த ரோடு எங்கே போகுது, அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு போனால் என்ன இருக்கும், அந்த சைடு போனால் என்ன இருக்கும்னு தெரியாது. அவங்களுக்காக நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து போட்டு காமிக்கிறேன். அண்ட் வந்து இந்த ஒரு கேம் விளையாடும்போது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே குதிச்சிடும். ஸோ வந்து அப்படியே வந்து அவன் சிஜியை வந்து இது பண்ணுறது எல்லாமே அவ்வளோ கிளியராக காமிப்பாங்க இந்த ஒரு இதில். நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு அண்டர் வாட்டருக்குள்ளே போகலாம், அதாவது தண்ணிக்கு அடியில் போகலாம். ஓகேவா? அடேங்கப்பா செம்மையாக இருக்குதுல்ல. ஓகே கைஸ், நம்மளோட வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு லைக் கொடுக்கறதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது ப்ளீஸ். அதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருக்கிறது ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான். ஒரு 100 சப்ஸ்கிரைபர் மட்டும் ரீச் பண்ணிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு.